தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. 9ஆம் தேதி அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மக்களின் கருத்துகள் பரிசீலனையில் இருப்பதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இது சம்பந்தமாக கருத்து தெரிவித்திருந்தது. டிசம்பர் மாதத்தில் பள்ளிகளை திறக்கலாமே என்ற கருத்தை நீதிமன்றமும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க, எப்போ திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதாவது மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ரத்து செய்யப்படுகிறது என்று சொல்லியிருக்கார்கள். இதன் மூலம் எந்த தேதியும் அரசாங்கம் நிர்ணயிக்கவில்லை என்பதே தெரிகிறது. பள்ளி திறப்பு தேதி சூழ்நிலைக்கு ஏற்ப பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அதில் அந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனுமதிக்கப்பட்டிருந்த ஏற்கனவே 16ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 5/11/2020 அன்று வெளியிடப்பட்ட பல்கலைக்கழக மானிய குழு வழிகாட்டுதலின்படி அனைத்து ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் முதுநிலை இறுதியாண்டு பயிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு மட்டும் கல்லூரி பல்கலைக்கழகங்களை 2/12 முதல் திறக்க உத்தரவிடப்படுகிறது எனவும் இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இதர மாணவர்களுக்கு கல்லூரி திறப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க. 2/12/2020 அன்று திறக்கப்படும் கல்லூரிகளில் மட்டும் மாணவர்களுக்கான விடுதிகள் திறக்கப்படும் எனவும் கல்லூரிகள் மற்றும் விடுதிகளுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் SOP என்று சொல்லக்கூடிய தனியாக வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்காங்க. பிற மாணவர்களுக்கு ஏற்கனவே நடைபெற்று வரும் இணையவழி கல்வி முறை தொடர்ந்து நடைபெறும் எனவும் சொல்லியிருக்கார்கள். இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கருத்து கேட்பில் பெரும்பாலான பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மறு உத்தரவு வரும் வரை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ரமேஷ், தேர்வுகள் குறித்தோ இந்த ஆண்டுக்கான தேர்ச்சி குறித்தோ ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி நிச்சயமாக எதுவும் இதில் சொல்லப்படவில்லை. இந்த அறிக்கையை முழுமையாக படிக்கிறேன். சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகள், கல்வி சார்ந்த விழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் தொடர்பான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 100 நபர்களுக்கு மிகாமல் பங்கேற்கும் வகையில் 16/11 முதல் அனுமதிக்கப்பட்ட உத்தரவு தற்போது ரத்து. இதற்கான தடை மறு உத்தரவு வரை தொடர உத்தரவிடப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதே போல மற்ற 100 நபர்களுக்கு மிகாமல் பங்கேற்கும் வகையில் அந்த அறிவிப்பும் தற்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளை குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் என வல்லுநர்களும் பெற்றோர்களும் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற விவரங்கள் நீங்கள் கேட்டது போல இந்த தேர்வு முறைகள் குறித்தும் அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கான மற்ற விதிமுறைகள் குறித்தும் இதில் சொல்லப்படவில்லை. மறு உத்தரவு வரும் வரை இதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா UGC வழிகாட்டுதல்படி ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் முதுநிலை இறுதியாண்டு பயிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு வரக்கூடிய டிசம்பர் 2ஆம் தேதி முதல் கல்லூரிகள் தொடங்கும் எனவும் இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. மணிமாறன், இந்த ஊடகத்தை பார்க்கும்போது இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரும், பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. சரி, ஆனா பள்ளிக்கல்வித்துறை சார்பா மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பள்ளி கல்வித்துறை சார்பாக என்ன பண்றாங்கன்னா, இப்ப பெற்றோர்கள் கொடுத்திருக்காங்க. நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லிருந்தாங்க, என்னுடைய பையனுக்கு ஒரு பாசிட்டிவ் ஏற்பட்டு தொற்று ஏற்பட்டா என்ன மாதிரி பண்ணுவீங்க, அரசாங்கமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குமா, இப்ப எப்படி தனிமைப்படுத்துவாங்க, இது போன்ற பல்வேறு வினாக்களை அவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் மூலமாக தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே நம்ம நேற்றைக்கு புதிய தலைமுறையில் தெரிவித்திருந்தோம். பெரும்பாலான பெற்றோர்கள் 50% அதிகமான பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பசங்க எந்த அளவுக்கு ஸ்கூல்ல கடைபிடிப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க, என்னதான் வீட்டுல சொல்லிவிட்டா கூட அவங்க அங்க முகக்கவசங்களை போடுவாங்களா, ஒரு கிளாஸ்ல 50 பேர் 60 பேர் மொத்தமா உட்கார்ந்து இருப்பாங்க. இதனால தொற்று வாய்ப்பு இருக்கிறது. இது குறிப்பா ஏழை மாணவர்களுக்கு விட்டார், அவருக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் அரசு செய்து கொடுக்கும், அங்க தனிமைப்படுத்துதல் வசதி இருக்கிறதா, கிராமப்புற மாணவர்களுக்கு விட்டால் என்ன பண்ணுவது, குறிப்பா பெரிய அம்பேத்கர் விவசாய கல்லூரியில இன்னும் முகாம் போட்டிருக்காங்க, அந்த சித்த மருத்துவ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இது போன்ற பல கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் இந்த மாதிரி கொரோனா சென்டர் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அதை எப்படி ரிமூவ் பண்ணிட்டு கொடுப்பீங்க? அதே போல ஹாஸ்டல்ஸ், இப்ப நிறைய பள்ளிகள் தனியார் பள்ளிகள் ஹாஸ்டல் வச்சு செயல்படுறாங்க. அப்படி ஹாஸ்டல் இருக்கும்போது ஒரு ரூம்ல ஒருத்தர் தான் இருக்கணும்ன்றாங்க, ரூம் ஷேரிங் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படிலாம் இருந்தோம்னா எப்படி இதை அவர்கள் மாணவர்களுக்கு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லது 10th படிக்கக்கூடிய இந்த ஆண்டு மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இந்த பொதுமக்கள் கொடுத்த கருத்தின் அடிப்படையில் தமிழக அரசு ஒரு தற்போது முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது PhD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், PhD மற்றும் முதுநிலை இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் வரக்கூடிய டிசம்பர் 2ஆம்
10ஆம் தேதி காலேஜஸ் இருக்கு அப்படின்றது முக்கியமான இதுல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏற்கனவே அரசு தெரிவித்த 9, 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான அந்த பள்ளிகள் நிச்சயமாக திறக்கப்படாது, மறு உத்தரவு வரும் வரை அப்படின்றத சொல்லியிருக்காங்க மணிமாறன். ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?